வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் ராமச்சந்திரன் குற்றப் பின்னணி கொண்டவர். எனவே அவரது வேட்பாளர் நியமனத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று திராவிடர் விடுதலை கழகம் வலியுறுத்தி இருக்கிறது. அதே கருத்தை இன்றைக்கு வெளிவந்திருக்கிற தமிழ் ஹிந்து நாளேட்டில் சமஸ் ஒரு கட்டுரையாகவும் தீட்டியிருக்கிறார். அந்த கட்டுரையில் 3 ஆண்டுகளுக்கு முன் பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பழனி சுட்டுக் கொல்லப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ராமச்சந்திரனும் அவரது கூட்டாளிகளும் குற்றம் சாட்டப்பட்டதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதன் காரணமாக குண்டர் சட்டத்திலும் அவர் கைது செய்யப்பட்டார். அதேபோல மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாஸ்கர் என்பவரும் கடத்தி கொல்லப்பட்டிருக்கிறார். 3 கொலை வழக்குகள், 15க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, அடிதடி, கிரானைட் குவாரி மோசடி என்று பல்வேறு அடுக்கடுக்கான வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரானைட் மோசடி தொடர்பாக ஆய்வு நடத்திய போது 100 கோடி மதிப்பிலான முறைகேடு குற்றச்சாட்டை ராமச்சந்திரன் மீது சுமத்தி இருக்கிறார். காவல் நிலையத்திலும் ரவுடிகள் பட்டியலில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இத்தகைய முறைகேடான குற்றப் பின்னணி கொண்ட ஒருவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய வேட்பாளராக நியமித்திருப்பது தொடரலாமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை மறுபணி செய்யுமா என்ற வேண்டுகோளை திராவிடர் விடுதலை கழகம் மீண்டும் முன்வைக்கிறது. நன்றி, வணக்கம்.